மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, ஸ்டார் அனிஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச புதினாவை போட்டுக்கலாம். தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் முதல்லையே சேர்த்தோன்னா தக்காளி வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்தா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேறி ரொம்ப குட்டி ஆயிரும், நம்ம சாப்பிடும்போது கிடைக்காது. அதனால் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பாஸ்மதி டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றும்போது நல்லா உதிரியாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். அப்புறம் கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து லைட்டாக ஆற வச்சு சர்வ் பண்ணலாம். அப்போ தான் சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். பாத்திரத்தில் வச்சா இந்த பிரச்சனை இருக்காது. குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் ஆற வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.